நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், ஆனா இது ஒரு எமர்ஜென்சி. சொல்லுங்க. எனக்கு ஒரு 1000 ஜிபே பண்ண முடியுமா? கையில அமௌண்ட் இல்ல. சரி ஓகேண்ணா, இருங்க பாக்குறேன். இருக்கா? இருக்கு. நான் நாளைக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இல்ல நாளைக்கு நம்ம ஷூட் இருக்காது. இல்ல ஜிபே நாளைக்கு பண்ணிடுறேன். அது பிரச்சனை. ஏங்க இதுக்கு ஏங்க இவ்வளவு இதுவா வரீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பிரச்சனை. இப்ப அனுப்புறேன். என்னங்க கேட்டோன்னே அனுப்புறேங்கிறீங்க? எதுவுமே கொஸ்டின் பண்ணல, எதுக்கு என்னன்னு கூட கேட்க மாட்டீங்க. அதுல என்னங்க இருக்கு, தேவைப்பட்டிருக்கோம், என்ன பண்றது. ஓகே, கேட்ட உடனே 1000 அனுப்பிட்டாரு. ரொம்ப ஸ்வீட். ஆனா இந்த 1000 திருப்பி கொடுத்துறணும். இது ஒன்லி ஃபார் பிராங்க். நான் காசுலாம் கேட்க மாட்டேன், வாங்க மாட்டேன். ரொம்ப சமத்தான மனிதர் தான் போல. ரொம்ப ஸ்வீட். ஓகே, ஹலோ. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நான் உங்களுக்கு நாளைக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகேயா? இருங்க நான் கூப்பிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன். கமருதீன் வந்து ஒரே சுட்டி, ரொம்ப சுறுசுறுப்பா அப்படியே போயிட்டே இருப்பாரு. சார் அது இது சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப சுறுசுறுப்பு, பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. நாங்க எல்லாம் சைலண்டா டயர்டாகி உட்காந்தாலும் அவர் ஒரு சைடு வந்து பயங்கர எனர்ஜியா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படி இப்படி ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. சாங்ஸ் எல்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு இருப்பாரு மொத்த செட்டையும். ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா இருக்கு எங்க 2 பேருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆதிரை, உங்க தங்கச்சி. ஆதிரை எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே போகவும் பிடிச்சது ஆதிரை தான். ஏன்னு தெரியல, அவ கூட ஒரு சின்ன கனெக்ட் கிடைச்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ எல்லாருமே எனக்கு ஓகேயா தான் இருந்தாங்க. அவளுமே என்ன ரொம்ப நாட்டி, என்கிட்ட என்னை ரொம்ப டீஸ் பண்ணுவா. ரொம்ப இப்போ வரையும், நேத்து வரையுமே டீஸ் பண்ணிட்டு அப்படி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க இப்ப? இந்த டைரக்டர் தானே உங்களை சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னு சொன்னாரு. அவர் முன்னாடி அவர் கேட்ட மாதிரி நீங்க நடிச்சு காட்டிட்டு தாங்க வரீங்க. கங்கா தாங்க சொல்றேன், நீங்க நடிச்சு காட்டிட்டு தான் வரணும். அது எனக்கு நான் பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கிளம்புறத பத்தி பேசலாம், சரியா? போய் நடிச்சிட்டு வாங்க, தைரியமா போயிட்டு வாங்க. ஐ எம் ஃப்ரம் மதுரை பொண்ணுங்க. சோ மதுரையில இருந்து ஒரு பக்கா அந்த மதுரை சைட்ல இருந்து வந்து ஒரு மீடியா அப்படின்றப்போ அலோவ் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தானே. எப்படி வீட்ல எல்லாம் விட்டாங்க? அம்மாவோட ப்ரொமோஷன்ல தான் நாங்க சென்னை வந்தோம். மீடியா சைட் பத்தி சுத்தமா ஐடியாவே இல்லை. ஆனா மதுரையில இருந்து நாங்க சென்னை வரும்போது எங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன வேர்ட் சொன்னாங்கன்னா, பார்த்து போறீங்க, பார்த்து ஹீரோயினை கூப்பிட்டு போறாங்க, நடிக்க போயிடாதீங்க அப்படிதான் சொல்லி அனுப்புறாங்க. இது உண்மை, ரொம்ப உண்மை. அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வேர்ட்ஸ் வந்து மேபி ப்ரீ பிளான், காட்ஸோட ப்ரீ பிளான்டா கூட இருக்கலாம், நம்ம இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிச்சு. அம்மா வந்து சப்போர்ட் தான் எனக்கு. அம்மா, தங்கச்சி, அப்பா எல்லாருமே சப்போர்ட் தான். ஆதிரை ஏதாவது சொன்னீங்களா, ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு ரொம்ப நாள் பழகின மாதிரி, ஏதோ என் கூட இருந்தவங்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவங்ககிட்டே நான் சொல்லிட்டேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேவே சொன்னேன். அது இருந்துச்சு. அப்புறம் பாப்பா நர்மதா, அவகிட்டே எனக்கு பிடிச்சி, என் தங்கச்சி மாதிரி இருந்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ அக்கா கங்கா தாருன்னு அழகா கூப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை ஜாமுன் கூப்பிடுவேன். ஸோ அவ கூட நல்ல கனெக்ட் ஆச்சு. காவேரி கூட இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ரொம்பவே நல்ல கனெக்ட் ஆகிட்டோம். நிறைய ஷேர் பண்ணுவோம், ஸ்கின் கேர் பத்தி பேசிக்குவோம், நிறைய சன்ஸ்கிரீன்ஸ் பத்தி பேசிப்போம். ரீசெண்ட் டேஸ்ல ஏன்னா அவுட்டோர் ஷூட்ஸ் போயிட்டு இருக்கனால ஸ்கின் பயங்கர டேன் ஆகுறதுனால சன்ஸ்கிரீன் இதுதான் பேசிட்டு இருக்கோம். ஒன்லி கேர்ள்ஸ் டாக். பாய்ஸும் வருவாங்க, கமருதீன் எல்லாம் வருவாரு, மார்ஷல் எடுத்துட்டு வருவாரு. சோ அந்த வைப் பண்றதுக்கு வச்சிட்டு வந்துட்டு இந்த இன்ஸ்டால நிறைய ரீல் பாக்குறோம். பிரவீன் அவர்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு அவரு, கமருதீன், அப்புறமேட்டு சுவாமிநாதன், அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே சாங்ஸ், ஒரே கான்சர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் லைவா பாத்துருப்பீங்க? பாத்துருக்கோம். அவங்க 3 பேர் ஆனா தனியா ஒரு வைப் பண்ணிருவாங்க, தனியாவும் வைப் பண்ணுவாங்க, வந்துருவாங்க. கேர்ள்ஸ் கிட்டே வந்து ஒரு சாங்ஸ் போட்டு, பழைய சாங்ஸ்ல நாங்களாம் ஒரு மாதிரி டல்லா டயர்டா உட்காந்துருப்போம். அவங்க ஒரு சாங் போடுவோம், ஓகே நம்ம பிரிஸ்கா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வைப் இருக்கும், நல்லா இருக்கும். அதுவும் அவங்க வந்து மதுரை, எனக்கு என் ஊரு. சோ அம்மா பேசவுமே நான் மம்மின்னு அட்டாச் ஆயிட்டேன். மம்மி கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன். மம்மியும் என் கூட ரொம்ப நல்லா ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பொண்ணு மாதிரி. அவங்க திடீர்னு ஒரு மாதிரி ஊருக்காரவங்க மாதிரியே பேசுவாங்களா, நான் அவளை பார்த்துட்டு அப்படியே ரசிப்பேன். அம்மா நீங்க எங்க அம்மா மாதிரியே பேசுறீங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மா சிரிப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேரும் செம காம்போ, ஜாலியா இருப்போம், நல்லா இருக்கும்.